ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்கேனரை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய இண்டிகேட்டரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஏபிள் கலெக்ஷனில் அப்படியே ஆர்டராக பார்க்கும்போது பாருங்கள், ஆல் இன் ஒன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் இதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஒரு நியூ டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் கொடுக்கும்போது இந்தமாரி இந்த ஸ்கேனர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கேனரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கும் அடுத்தபடியே இந்த ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேனரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளோட நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக டேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ், இந்த ரெட் கலரில் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் க்ளோஸ். அதேமாரி வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் வந்து ப்ரீவியூ ஹேண்டில் விட உங்களுக்கு பாசிட்டிவில் வந்திருந்தால் க்ரீனாகவும், ப்ரீவியூ ஹேண்டில் விட உங்களுக்கு நெகட்டிவில் வந்திருந்தாக்க அது ரெட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து 15, மிட் மூவிங் ஆவரேஜ் வந்து 45, லாங் மூவிங் ஆவரேஜ் வந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏசிடி இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக அருண் ஆசிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக ஸ்ட்ரச்சாஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக ஆர்எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக மணி ஃபாலோ இன்டெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபைனலாக வந்து ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு. இந்த ஸ்கோர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது எதில் உங்களுக்கு அதிகப்படியான ஸ்கோர் இருக்கோ அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இந்த அப்ளை டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு எல்லா சிம்பிளுக்கான ஸ்கேனர் வேணும் அப்படின்னா ஆல் சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ நீங்கள் கரண்டில் எந்த ஒரு சிம்பிள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வாட்ச் சிம்பிள் மட்டுமே உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கரண்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். அல்லது ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து உங்களோட ஃபேவரட்டில் ஒரு 10 ஸ்டாக் அல்லது ஒரு 50 ஸ்டாக் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த கரண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். கரண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வருது. ஏன்னா நான் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் அடுத்தபடியாக இந்த ஃபில்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் பாருங்கள் ஒரு டிஃபைன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபேவரட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபேவரட் அப்படின்றத டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கொடுங்க. இந்த டிக் மார்க் கொடுக்கும்போதே இந்த ஃபேவரட்டுக்குள்ளே நான் இன்னும் என்னென்ன ஸ்டாக்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கீழே காட்டுது பாருங்கள். டோட்டலாக நம்பர் ஆஃப் வாட்ச் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்கணும் அது மட்டும்தான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டும். அதுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த ஆல் குவாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆல் குவாட் அப்படின்னாக்க உங்களோட சாஃப்ட்வேரில் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து பேக்ஃபில் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த சிக்னல் வந்து எடுத்து காட்டும். அப்படி இல்லாமல் இந்த ரீசன்ட் டே, இந்த கடைசி நாளுக்கான ஸ்கேனர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல பாருங்கள் 1 ரீசன்ட் டேஸ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்தமாரி கடைசியை வந்து பாருங்கள் 20 ஜனவரி 2024 இந்த நாளுக்கான ஸ்கேனர் மட்டும்தான் நமக்கு இதில் கொடுக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க ஃப்ரம் டு டேட் அப்படின்னு கொடுக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே இது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டும். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க 1 ரீசன்ட் பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கடைசி பார், இந்த கடைசி பார் அப்படின்றது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருந்தீங்கன்னாக்க அந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கடைசி பார் வந்து என்ன சிக்னல் உழுது அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு காட்டும். அல்லது நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த கடைசி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன உங்களுக்கு சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி காட்டும். இதுக்கான கான்செப்ட் தான் இந்த 1 ரீசன்ட் பார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து லாங் அப்படின்னு இருக்கும் அல்லது ஷார்ட்னு இருக்கும். இதில் நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கும் அடுத்தபடியாக என்ன டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஒரு இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்கன்னாக்க என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் 5 மினிட், 1 மினிட்டு, கால் ஹவரு, 1 ஹவரு, டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிஃபால்ட்டாக டெய்லி டைம் ஃப்ரேமே வச்சுட்டு நான் வந்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இந்த செட்டிங்ஸில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஏரோ மார்க் இல்லையா, இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இப்போ அகைன் நான் போய் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல டிக் மார்க் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டிக் மார்க் நீங்கள் போட்டு விட்டால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கேனர் ஆகும். அப்படி இல்லைனாக்கா ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்தமாரி எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஓகேவா, இது வந்து மேனுவலாக பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல போய்ட்டு இந்த டிக் மார்க் வந்து நீங்கள்
டிக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு கீழே பாருங்கள் ஆட்டோ ரிப்பீட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து என்ன டைம் ஃப்ரேமுக்கு எவ்ரி மினிட் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கேட்குது. இதை நான் வந்து மினிமம் 1 மினிட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துறேன். என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 மினிட் உங்களுக்கு இது வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஆல் இன் ஒன் எக்ஸ்ப்ளோர் இந்த ஸ்கேனர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான செட்டிங்ஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.